நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு குறுக்கு சந்து. அவர் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டே வர முடியாதுங்க, 100% முடியாது. காரை நாங்கள் நிறுத்திட்டு இறங்கி ஒரு 300-400 மீட்டர் உள்ளே தான் போகிறோம், ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் உள்ளே போயிட்டு வரோம். அவ்வளோ குறுக்கு சந்துக்குள்ளே போய் அப்படி வளைஞ்சு போய் அந்த இடத்துல ஒரு வீடு, ஒரு நார்மலான வீடு. விஜய் கரூர் போறதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த லீகல் இஷ்யூஸ் தான் இருக்கு, பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸும் இருக்கு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் பனையூர் பண்ணையார் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மேட்டர் அப்படின்றது. பனையூர் பண்ணையார் சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதல் போட்ட சீக்வன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சிம்பிளான மேட்டர் என்ன, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கரூருக்குள்ள போய் அங்கே இருக்க சின்ன சின்ன இடுக்குகள்லாம் போய் குட்டி குட்டி இடத்துல இருப்பாங்கல்ல, அங்கே வந்திருக்க மக்களை யோசிச்சு பாருங்க. ரொம்ப கீழே கஷ்டப்படுறவங்க, ரொம்ப ஒரு ஏழ்மையில வாழ்றவங்க, இத்தனையோண்டு குறுகிய சந்துக்குள்ள நடக்கவே முடியாத சந்துக்குள்ள போய் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்தவங்க தான் இந்த தற்கொலையை பார்க்க வந்து இறந்துருக்காங்க. ஸோ காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவங்கள பார்க்கறதுக்கு இவர் அங்கே சந்துக்குள்ள போக முடியாதான். ஸோ சத்தியமாக விஜய் உள்ளே போயிட்டு வர முடியாது அப்படின்னா, ஸ்டெர்லைட்டுக்கு செத்தாங்கல்ல, அங்கே உங்க கிறிஸ்டின் சொந்தங்கள் இறந்தப்போ வேகமாக போனீங்க, குறுகியிலான சந்தல் பைக்கில் ஏறி போனீங்க, எப்படி போனீங்க? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு, மாஸ்க்கை மாட்டிட்டு உள்ள போனீங்க, அது உங்களுக்கு தெரியாமையே, அதாவது நீங்க போனது யாருக்குமே தெரியலாம், ஆனா நீங்க போனீங்கன்றத கண்டுபிடிச்சு ஒருத்தன் போட்டோ எடுத்து அதை பரப்பணும். இந்த மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு வந்து சினிமாவில் இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியல் ஆசை வந்து இருக்கு அப்படின்னும் சரி, ஓகே நல்ல விஷயம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் நிறைய வந்து கான்செப்ட் வந்து கொடுக்குறோம். வெறும் திரைபிம்பத்தை வச்சு அரசியல் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ மக்கள்கிட்ட நீங்கள் போகணும், மக்கள் பிரச்சனைகள் வந்து தெரிஞ்சுக்கணும், மெயினாக வந்து போராட்ட களங்கள் உங்களுக்கு தெரியணும், அதுக்கான வாய்ப்புகள் வரும், நாங்கள் வந்து அமைச்சு தரோன்னு சொல்லும்போது நேச்சுரலாகவே ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சது. நிறைய போராட்டங்கள் வந்து அப்போ காவிரி இஷ்யூ அது இதுன்னு போச்சு. பட் இவருக்கு சரியா பொருந்துற மாதிரி ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா 2017 அமைஞ்சது. ஸோ ஜனவரி மாசத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர், நான் மட்டுமே கிடையாது, என்ன மாதிரி நிறைய ஒருங்கிணைப்பாளர் தான், அதில் நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர். அப்போ என்ன பண்றேன்னா, திரு சந்திரன் ராஜா அவர்கள் மூலியமா திரு புஷியானந்த் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு நாங்கள் சொல்றோம், இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இப்போ விஜய் அவர்களை வர சொல்லுங்கன்னா, அப்போ நாங்கள் தான் வந்து கூட்டிட்டு வரோம். சென்னை மெரினாவுக்கு வந்து வராரு. ஒரு அதிகாலையில நைட்டும் இல்லாமல் மிடில் இல்லாமல் ஒரு அதிகாலையில ஒரு நேரத்தில் அவர் வந்து வர வைக்கிறோம். ஒரு முகத்துல கட்சி கட்டிட்டு நிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைல்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம். அந்த போட்டோவை நாங்களே வந்து வைரல் பண்றோம். ஸோ இப்படிலாம் வந்து அவர் வந்து தொடர்ச்சி அவர் வந்து பூஸ்டப் பண்ணோம். எல்லாம் ப்ரொமோஷன், மக்களுடைய அறியாமை. ஸோ அந்த அறியாமையை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் மேலே தலைமையில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கு. சிம்பிளான மேட்ரு. முதல் இன்ட்ரோவை பார்த்துட்டு போயிடுவோம். பனையூர் டு மகாபலிபுரம் போகிறதுக்கு 1/2 hour தான் நம்ம பனையூர் பண்ணையார் இருக்கார்ல அவர் போகிறதுக்கு. ஸோ பனையூர் டு கரூர் போகிறதுக்கு லாங் டிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி கரூர்ல இருந்து மகாபலிபுரத்துக்கு போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. பனையூர்லேருந்து மகாபலிபுரத்துக்கு போகிறதுக்கு 1/2 hour தான். ஸோ இவர் எப்படி யோசிப்பார்? இவர் கேரவன்லேயே வளர்ந்தவர், அதாவது என்ன சொல்றது, ஃப்ரிட்ஜ்லேயே வளர்ந்த குழந்தை இல்லை. ஸோ சின்ன வயசுல இருந்து அப்படி எலைட் பீப்புளாகவே வளர்ந்தவங்கல்ல. ஸோ 1000 கோடி ரூபா ப்ராஃபிட்டை விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் எப்படி இங்கேருந்து டிராவல் பண்ணி கரூருக்குள்ள அந்த குட்டி சந்துக்குள்ள நடந்து வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவார். அந்த கரூர் இருக்க மக்களுக்கு ஏசி பஸ்ஸை ரெடி பண்ணி அவங்கள படுத்துட்டு ஸ்லீப்பர் கோர்ஸில் கொண்டு வந்து ஒரு பெரிய ரெசார்ட் மாதிரி ரெடி பண்ணி, அந்த ரெசார்ட் மகாபலிபுரத்தில் அந்த பீச் ஹவுஸ் அந்த ஏரியாவில் வச்சுக்கிட்டு, ஸோ அங்கே அவங்கள எலைட்டா நான் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் எனக்கு ஒரு நாள் வாழுங்க அப்படின்னு கூட்டி வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க. காட்டி அங்கே தனித்தனி ரூமுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ரவுண்ட் டேபிள்லாம் போடப்பட்டிருக்கான். கூத்த கேளுங்க. ஸோ ரவுண்ட் டேபிள்லாம் போடப்பட்டிருக்கு. அந்த ரவுண்ட் டேபிளில் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக வருத்தம் தெரிவிப்பாங்க. ஏன்டா ஒருத்தன் வருத்தம் தெரிவிக்கிறது பண்றதே கொடூர குப்பையா பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல அங்க போய் ரவுண்ட் டேபிள் போட்டு அந்த ரவுண்ட் டேபிளுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனி வருத்தமா? அது மட்டும் கிடையாது, விஜய்க்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும், அந்த லார்ஜஸ்ட் ரூம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ரிச்சான ரூம்ல அவர் இருப்பாப்புல. இந்த ஒவ்வொரு குடும்பமும் அந்த ரூமுக்குள்ள போய் தான் ஆறுதலை வாங்கிட்டு வரணுமா. இன்னும் சற்று நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தனித்தனியாக சந்திக்கிறார். அனைவரையும் ஒரே கூட்டரங்கில வரவழைத்தாலும் கூட தனியாக ஒரு அறை இருக்கிறது, அங்கே விஜய் இருப்பார். ஒரு குடும்பத்தினருக்கும் 15 to 20 நிமிஷத்துக்கு மேல் செலவழித்து அவர் உரையாட இருக்கிறார். ஸோ அது மட்டும் கிடையாது, ஒரு போட்டோ கிளிப் போட்டிருக்காங்க. அந்த கரூர் மக்களுக்கு ஒரு டீ சப்ளை பண்றாரு, அமைச்சர் இதெல்லாம் கொடுக்குறாப்புல. தனக்கு ஒரு கில்ட் இருக்கு அவருக்கு, நம்மளால மக்கள் இறந்துட்டாங்கன்னு தெரியுது. அதை ஓப்பனா வாயை திறந்து சொல்லிட்டோம்னா நம்மள இருந்து தூக்கி உள்ள வச்சிருவாங்க பயத்துல, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பான்னு சொல்லிட்டு காட்டிக்கிறாப்புல. இது எதிர்ச்சியா நடந்துருச்சு, அரசியல் சதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காப்புல. சிம்பிளான மேட்டர். நீங்க உங்களுக்கு டீ கொடுக்குறதும் அவங்க உங்களுக்காக உயிர் கொடுக்குறதும் ஒண்ணா? அப்படிதான் ஆக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கான வீடியோ என்னன்றது அப்படி டீட்டெயில்டா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காடை போட்டு விட்டுருங்க.
போட்டிங்கன்னு வைங்க எனக்கும் சேஃப்டி. அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த ஆறுதல் சொல்ற நிகழ்வு பார்த்துருப்பீங்க. பயங்கரமான ஆறுதல். இந்த மாதிரி ஆறுதல்லாம் யாராவது சொல்லுவாங்களா? ஏங்க நான் உங்கள்கிட்ட பேசிக்காக கேட்குறேன். இவர் ஒரு எலைட் புலிஃபயர், அதனால அவர் வர முடியாது. இவர் வந்தா இவருடைய உயிருக்கே அச்சுறுத்தல்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலை சொல்லிட்டு இருக்கேன். இந்த தற்கொலை சும்மா சம்மந்தமெல்லாம் பேசி உள்ள போய்க்கிருக்கேன். யாருன்னே தெரியல தற்கொலை. இது டிவிகே தலைவர்களில் ஒரு குரூப் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த குரூப்ல கொஞ்ச நாச்சும் புத்தி உள்ளவனை சேருங்க. சாரி, டிவிகா ஃபாலோவர்ஸ்ல புத்தி உள்ளவனை எங்க தேடுறது? சரி, ஓகே, விட்டுருங்க. இந்த தற்கொலை என்ன சொல்லுதுன்னா, எங்க தலைவர் அங்கே போலன்னு எல்லாம் கதறீங்களே, போலீஸ்ட்டு நாங்கள் அனுமதி கேட்டோம். அந்த அனுமதி கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்க தலைவருக்கு அங்கே அச்சுறுத்தல் இருக்கான், உயிருக்கே ஆபத்தான விஷயம் இருக்கான், அப்புறம் அதுக்கு மேலே நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்க சொன்னாங்களாம். போலீஸ் தரப்புல மக்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கவங்க அப்படி சொன்னாங்களாம். அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலை யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கு. அது வீடியோ ட்விட்டர்ல பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தற்கொலைகள் தான் இவருக்கு ஃபாலோ பண்றாங்கன்னா அப்ப இவர் பண்ண தானே செய்வாரு. சரி, இவர் போறதுக்கு இந்த மாதிரி சிக்கல் நடக்குது, ஓகே. அதுக்கு எதுக்கு மகாபலிபுரம்? கரூருக்குள்ள அவருக்கு ஒரு ஹோட்டல் கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு டிராமா கிரியேட் பண்ணீங்க. கரூர்ல இருந்து பக்கத்து ஊர்னாச்சு கிடைக்காதா? அதுக்கு எதுக்கு மகாபலிபுரம்? சரி, ரைட், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த சுரான்றோட படத்துல ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸை மட்டும் பார்த்துட்டு வாங்களேன். ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்காக நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த மண்டை விட்டு போறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? எவன் காசு நீட்டாலும் கை நீட்டிடுறீங்களா? உலகத்திலேயே சுயமரியாதை பத்தி அதிகமா பேசுறதும் தமிழன் தான், அது அடிக்கடி அசிங்கப்படுத்துறதும் தமிழன் தான். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தாங்கிற தன்னம்பிக்கை வரணும். இன்னும் எதுக்கே பணத்தை கையில் வச்சிருக்கீங்க? போய் திருப்பி கொடுங்க. என்னையா பாக்குறீங்க? போங்க, போய் பணத்தை திருப்பி கொடுங்க. சினிமாக்களில் மட்டும்தான் இவர் புரட்சி பேசுவார். ஒரு விரல் புரட்சிலாம் பேசுவாப்ல. ஆனா ரியல் லைஃப்ல இவர் ஒரு பயந்தாங்கொலி. சிம்பிளா சொல்லணும்னா அதான் உண்மை. யோசிச்சு பாருங்களேன், இவங்க உயிருக்கே அச்சுறுத்தலா இருந்தாலும், ஏங்க எனக்காக 41 உயிர் போயிருக்கு, என் உயிருக்கு என்னங்க பாதுகாப்பு? பரவாயில்லங்க, இவர் உயிரை பாதுகாக்கிறதுக்கு பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க. இசட் பிரிவா இருக்கட்டும், ஜி பிரிவா இருக்கட்டும், ஏதோ பிரிவு இன்னும் இல்லாத பிரிவு கூட கொண்டு வருவாங்க. இன்னைய தேதியில நான் தான் நம்பர் 1 ஸ்டார். அதான் உங்க கம்ப்ளைண்ட். நான் அதிரடியா அரசியலுக்குள்ள இறங்குற நேரமா பார்த்து ஜெட் கேட்டகரி செக்யூரிட்டி அந்த 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 பாதுகாப்பு வேணும். இவர் வீட்டுக்கு மாடி கொத்தி ஏறிக்கிறியா? ஸோ அது கூட கொடுங்க கொடுமை. இவரோட உயிருக்கு அச்சுறுத்தல்றாங்க. இவர் என்ன தேச தலைவரா, இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரிபலை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அறிவார்ந்த சமூகத்தோட தலைவரா? ஒரு சினிமா நடிகர், இவரோட உயிருக்கு என்ன அச்சுறுத்தல்? இவருக்கு எதுக்கு இசட் பிரி பாதுகாப்புன்னு எனக்கு தெரியவே இல்லை. எவ்வளவோ தலைவர்கள் இங்க இருந்து கொள்ளையடிச்சு இங்க இருக்க மண்ணை எல்லாம் கொள்ளையடிச்சு திண்டு விட்டு இங்கேயே ஏப்பம் விட்டுட்டு இங்கேயே ஓட்டு கேட்க வராங்க. அவங்களே தனியா தான் வந்துட்டு இருக்காங்க. இவர் இன்னும் எதுவுமே பண்ணல. இவருக்கு உயிருக்கு அத்துருச்சுன்னு சொல்லி இவ்வளவு பாதுகாப்பு போடுறாங்க. சரி, அதுக்கு நீங்க தான் செலவு பண்ணணும், நீங்க தான் செப்பரேட்டா கேட்டிருக்கீங்க. அப்போ அது உங்களுக்காக நீங்க தான் பண்ணிக்கிறது. அதுவும் இல்லாமல் சென்ட்ரல்ல நீங்க என்ன பண்றீங்கன்ற நடவடிக்கையை வாட்ச் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கப்படும். உங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே விஷயம், இறந்தவங்களை மகாபலிபுரத்துக்கு கூட்டி போறீங்க, பஸ் பிடிச்சு கூட்டி போறீங்க. இதுல இன்னொரு காமெடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்க ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஒருத்தரோட பையன் இறந்துட்டாங்களாம். அவங்களுடைய வீட்டுல இருந்து ஒரு தலைவர் இருப்பார்ல, அவங்களுடைய அப்பா, அவங்கள கூட்டி போல. காரணம் என்னன்னா, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கண்ணு தெரியாதான். அவங்க குடும்பம்லாம் சேர்ந்து 35 லட்சம் அந்த அமௌண்ட் வருதுல, இந்த அமௌண்ட் அமுக்குறதுக்காக இவங்க அப்பாவுக்கு தெரியாம ஆட்டையை போட பார்த்திருக்காங்க. இவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டம் இந்த இவ்வளவு அமௌண்ட்லாம். ஏன்னா சொல்லப்பட விஷயங்கள் நல்லா கவனிங்களேன். குறுகிலான வீடோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கூட வர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல வாழ்றவங்களுக்கு திடீர்னு 35 லட்சம்ன்றப்ப பெரிய ஒரு அமௌண்ட் தான். அதாவது எப்படி அவங்களுக்கு செலவு பண்ண கூட தெரியாது. உண்மைங்க, அதான் உண்மை. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சு பேசணும். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கும். அப்போ சுத்தி முத்தி இருக்காங்க. இவங்களே எப்படி இருக்காங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்களும் ரொம்ப கஷ்டப்படதான் செய்வாங்க. அப்போ இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் கிடைக்குதுன்றது, இந்த அமௌண்ட் அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் மாதிரி. அதை வச்சு ஒரு பக்கத்தில் ஒரு ஒத்திக்கு வீடோ இல்லை ஒரு செப்பரேட்டாக ஒரு இடத்த கூட வாங்க முடியும், இல்லை கோல்டு வாங்க முடியும், ஏதோ ஒன்று வாங்கி அவங்க ஓரளவுக்கு முன்னேற முடியும் அந்த ஒரு 35 லட்சத்தை வச்சு. ஸோ இதை அமுக்கிறதுக்கு அவங்க குடும்பம்லாம் சூழ்ச்சி பண்ணி அவங்க குடும்பத் தலைவரே ஓரமாக உட்கார விட்டு, இவர் இங்கேருந்து தனியாக வண்டி பிடிச்சி வந்து இவரை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பணம் வராதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க. இப்போ இந்த அமௌண்ட் வந்த உடனே என் ஒய்ஃபுக்கு வந்து கண்ணு தெரியாது. அதாவது கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகுது. 13 வருஷத்தில் இப்போ 13 வருஷமாக கண்ணு தெரியறது இல்லை. பையன் 5 வயசுலேருந்து கண்ணு தெரியாமல் போனதுலேருந்து, ஒய்ஃபு கண்ணு தெரியாமல் இருந்ததுலேருந்து நான் தான் எல்லாம் பார்த்து இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு இடையில இந்த பணம் வந்த உடனே அவங்க ரிலேஷன் சேர்ந்து இந்த பணத்தை அவங்க கையாளுறதுக்காக வேண்டி என்ன அவாய்ட் பண்ணி, எனக்கு தெரியாமையே வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லை, கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒன்றா தான் இருக்கிறோம். மக்களோட மனநிலை பாருங்க. சரி, இது மட்டும் கிடையாது, இன்னொரு நியூஸும் வருது. விஜய் இந்த போனார்ல, கேரவன்ல போனார்ல, அதுக்கு பின்னாடி பைக்ல பசங்க வந்தாங்களா, அதுல ஒரு வயதான ஒருத்தர் வந்திருக்காரு. பசங்களாம் பின்னாடி போறாங்களாம், இவரும் பின்னாடி போனாங்களாம். அவர் சொல்றாரு தலைவர்னு. நான் வந்த நேரத்தில் வந்து அன்னைக்கு வந்து நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்தாங்க, ஐயா வந்தாங்க. ஐயா வந்த பிற்பாடு பார்த்துட்டு திருப்பி வந்து மனசு கேட்காம நான் வண்டியில் அவங்களோட பைக்கில் பசங்களோட சேர்ந்து போயிட்டே இருந்தேன்.
வேலூர் பக்கத்தில் போனோன்னா வேலூர் பக்கம் போனோன்னா இருட்டாயிருச்சு. இருட்டனால வந்து கரண்டில் கட் ஆயிடுச்சு அந்த இடத்துல வரும்போது. நான் வந்து வர வழியில வந்து பசங்க வண்டி ஓட்ட தெரியாமல் கீழே விட்டு காலில் வந்து கம்பி ஏறி ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஆஸ்பத்திரியில் வந்து சரி போகாட்டி என்ன பரவாயில்ல நல்ல இருந்தேன். திருப்பி வந்து எல்லாம் இது மாதிரி மெசேஜ் சொன்னாங்க. அதனால வந்து ஐயா பார்த்துட்டு ஏதோ என்னோட குறைய சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க வயசு என்ன, அவர் வயசு என்ன, தலைவர்ன்றீங்க. உங்களுக்கு நிவாரணம் தேவைன்னா ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம். இல்லை ஒரு பாலிடிக்ஸ் மூலியமா உங்களை வந்து ஏதாவது புஷ் பண்றாங்கன்னா இதெல்லாம் என்ன மாதிரி நிலைப்பாடுன்னு தெரியல. நானும் போனேன், என் காலில் இடிச்சு கீழே விழுந்து கம்பி காலில் குத்தினாலும் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அதான் நான் மகாபலிபுரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். விஜய்கிட்ட என்னோட வருத்தத்தை தெரிவிச்சு நானும் ஆறுதல் பரிசு வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காப்புல ஒருத்தர். நியூஸ்ல வந்திருக்கு இன்னைக்கு. என்ன மாதிரியான மக்கள் நிலைப்பாடுன்னு யோசிச்சு போறாங்களேன். இல்லை இது ஒரு அரசியல் டிராமாவா இருந்தாலும் இது என்ன மாதிரி அரசியல் டிராமா? விஜய் பண்ணது ஒரு 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 மாதிரியான இருக்கு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. இவரை பார்க்க போய் உயிரை விட்ட குடும்பத்தை இவர் போய் பார்க்கறது மரியாதை. அதுதான் மனித மாண்பு. இவரோட செக்யூரிட்டியும் இவருடைய பாதுகாப்பும் இவரோட விஷயத்த கருதி இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அவங்கள அங்க வர சொல்லி அவர் வாரத்தில் சரி டீசல் கொடுக்குறாரு, சோறு போடுறாருன்னா இது என்ன? இவங்க இதை பெருசா தாங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு அக்கா வீட்டுல சொன்னாங்கன்னா அவரெல்லாம் இவ்வளவு பெரிய ஆள், அவரெல்லாம் நம்ம பார்ப்போமான்னு கூட கனவு கண்டோம். அவர் எங்க முன்னாடி வந்து பேசும்போது அவர் நாங்கள் முன்னாடி இருந்து பார்த்ததே எங்களுக்கு பெருசு அப்படின்னு யோசிக்கிற மென்டாலிட்டி இருக்கு. ஏன்னா அவரை வந்து தலைக்கு மேல தூக்கிட்டாங்க. நாங்க எங்க மேட்சை தோத்தோம் தெரியுமா? இங்க கிரிக்கெட் கிரவுண்ட்ல இல்லடா, ராத்திரி பாஸ்கெட் பால் கோர்ட்லயே தோத்துட்டோம். என்னைக்கு நீ ஒருத்தனை இப்படி அண்ணாந்து பார்க்குறிய அண்ணே நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். ஸோ அப்படி அவனை மேலே பார்க்கும்போது அவர் உங்களை கூப்பிட்டு அவர் உங்களுக்கு டீயோ சோறோ போட்டாருன்னா நிச்சயமா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா இது ஒரு ஹாலோசினேஷன், அதாவது மாயை, சினிமா மாயை. அந்த போதையில் இருக்க வரைக்கும் இவங்க என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா ஆட்சி செய்யலாம். ஸோ இதான் நடக்குது. இன்னொன்று நேற்று போட்ட வீடியோவில் இந்த தெலுங்கரில் பற்றி பேசும்போது இப்போதான் அவனுக்கு தெரியுதோ தமிழ் தேசியவாதிகளை தானே பேசுகிறாங்க அப்படிலாம் வேற சொல்கிறாங்க. சிம்பிளான விஷயம், தமிழ் தேசியவாதிகள் பேசுகிறாங்க. தமிழ் தேசியவாதிகள் இதை பேசணும்னு சொல்லி உருவாக்குனதே இந்த அஜெண்டா குரூப் தான். இது உங்களுக்கு புரியாது, நான் சொல்ல வருது எதுவுமே உங்களுக்கு புரிய போகிறது இல்லை. நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மக்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய அரசியல், நான் சொல்கிற பாலிடிக்ஸ், நாங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ எளிமையாக இருக்காது, கஷ்டம்தான் தெரியும். அதுக்கான நேரம் வரும், அப்போ புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால நான் அதை போட்டு மெனக்கட விரும்பலை. இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல விரும்பலை. பண்ணியாருக்கு வருவோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், அதை பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. எதையும் எதிர்பார்க்காம, யாரோட தூண்டுதலும் இல்லாமல், எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோட இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன். இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டா தமிழ்நாடே சந்தோஷப்படும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ ஒரு வீடியோ கிளிப்பு இவர் ரீல்ஸ் போடுறவர் தானே, ரீல்ஸ் போட்டிருக்காப்புல. அப்போ மீசையெல்லாம் முறிக்கிட்டு இந்த படத்தோட கெட்டப்னு நினைக்கிறேன். அதை சொல்றது மெர்சல் படத்தோட கெட்டப்னு நினைக்கிறது. ஆக்சுவலா பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது, மீசையெல்லாம் முறிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காப்புல. இந்த கெட்டப்பை போட்டுட்டு ஒரு வீடியோ ரீல்ஸ் பண்றாப்புல. அந்த ரீல்ஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் வந்து போராடுறாங்க, இது மக்களுடைய வெற்றி. அப்போ அந்த அமைப்பு இந்த இடத்த விட்டு போகணும். அது பீட்டான்னு கூட சொல்லலை, பீட்டான்ற அமைப்புன்னு சொல்லலை. ஜல்லிக்கட்டுக்கு யார் வந்தா பீட்டாடி தான், பீட்டா வெளியே போனால் சரியாயிரும்னு அது பீட்டான்னு கூட வாய்த்தவன்னு சொல்லலை. நான் தான் சொன்னேன்ல ஒரு பயந்தாங்கொல்லின்னு. இவர் அப்போ இருந்தே ரெடி பண்ணியிருக்காங்க. பாலிடிக்ஸில் திடீர்னு வந்து வர முடியாது. அப்போ முன்னாடி இருந்தே இவரோட அரசியல் நிலைப்பாடெல்லாம் பார்த்தீங்களா, அப்போ இருந்தே மக்களுக்கு சேவை செஞ்சாருன்னு காட்டணும். அப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு பின்னாடி பார்க்கும்போது இவர் மக்களுக்கு சேவை செஞ்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். அதனாலதான் இவர் நடிகன் ஆகும் போதே இந்த வேலைகள்லாம் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு யூடியூப்ல ஒருத்தர் வீடியோ பேசி இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ட்விட்டர்ல. ஸோ நாங்கள் அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணோம். நீங்கள் அரசியல் வர ஆசை இருக்கீங்கன்னா இப்போவே நீங்கள் இந்த வேலையை பார்க்கணும். இந்த மாதிரி மக்கள் இறந்தாங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதாக பிரச்சனை நடக்கும். அதாவது அவர் பேசின வீடியோ எனக்கு இருக்கு, நான் வேணா கீழே போடுறேன். ஸோ லிங்க் கீழே இருக்கும், பார்த்துக்கோங்க. அவர் சொல்றாரு ஓப்பனா, நீங்கள் அரசியல் வர ஆசைப்படுறீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனை வரும், இதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அடாப்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மக்களுக்கு பிரச்சனை வருமா, அது எந்த பிரச்சனையும் நமக்கு அடாப்ட் ஆகாத விஜய் பொருந்துற மாதிரி விஷயம் இருக்கும். அங்கே போய் விஜய் இரங்கல் தெரிவிச்சு, அங்கே போய் விஜய் ஆதரவு தெரிவிச்சு அந்த அபிப்பிராயத்தை பெற்றணும். நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் எலெக்ஷனில் நிற்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் பார்ப்பாங்க மக்கள். ஆமாம், அன்னைக்கே உதவி செஞ்சவர் தான் அவர், அரசியல் பொலிட்டிஷியன் வராமல் இவர் வந்து நின்றுருக்காரு, அப்போ இவர் நாங்கள் மதிக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நம்புறாங்க.
சிம்பிளான மேட்ரு. இப்போ ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்களா, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆச்சு, அரசனோட ப்ரொமோ ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து போயிட்டு என் கெட்டப்பில் யாரை போட போறீங்க, தனுஷை போடுங்க சார் சூப்பராக நடிப்பாருன்னு சொல்லுவாங்களே, அந்த சீக்வன்ஸை அப்படியே ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தலைவரே ரீல்ஸ் தான் பண்ணுவாப்ல. அப்போ தொண்டர்களும் அதான பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போடுறாங்க, இந்த மண்டலத்தில் கை வச்சுட்டு இப்படி எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணுறாங்க. தற்குறி தற்குறி காசு வாங்கிட்டு பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யார் காசு கொடுத்தாலும் என்ன வேணா பண்ணுவாங்க. ரம்மி சர்க்கிளில் கூட இவங்க ப்ரொமோட் பண்ண கூட்டம் தானே. தலையில் கை வச்சுக்கிட்டு எந்த வட்டம் யார் போட்டு போட போறீங்க 2026 என்ன டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே போடுவோம், விஜய்க்கு போட்டு பாருங்க, டிவிக்காக போட்டு பாருங்க, நல்லது பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்டா இப்போதான்டா இந்த ஆளு மீட்டிங் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு பேசும் போதே 40 பேர் செத்து போயிட்டாங்கடா. இவரெல்லாம் அரசியலில் ஜெயிச்சார். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ராஜபக்சேயோட ஆட்சி செங்கலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கும். இவர் ஜெயிக்க போறது இல்லை, அது உறுதி. ஆனால் உங்களுக்கு நான் சொல்றேன், இவரோட ஆட்சி வரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, வந்துச்சுன்னா ராஜபக்சேயோட ஆட்சி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதை சொன்னா புரியாது, இது ஒரு மைனியூட்டான பாலிடிக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்கும். சிம்பிளா யோசிச்சு பாருங்க. எந்த பிரச்சனையிலுமே இதுதான் பிரச்சனை, இவர் தான் குடைச்சல் கொடுக்குறாரு, இவர் தான் காரணம்னு எங்கேயுமே இந்த ஆளு அட்ரஸ் பண்ணதே கிடையாது. ஸோ எங்கேயுமே பேரை சொன்னதே இல்லை. பாலிடிக்ஸ் ஆரம்பிச்ச பிறகு முதலமைச்சர் அவர்கள் அப்படி தான் பேசினாரு. அதுக்கப்புறம் தான் பேரை சொல்ல ஆரம்பிச்சார். பேரை சொல்றதுக்கே 2 மாநாடு தேவைப்படுது. ஸோ இவங்க எல்லாம் அரசியலில் ஜெயிச்சு நாளைக்கு மக்களை சிஎம் ஆகலை, எம்எல்ஏ ஆகலை, எம்பி கூட ஆகலை, கவுன்சிலர் கூட ஆகலை. ஆனா இப்பவே மக்களை தான் இடத்துக்கு கூப்பிட்டு வச்சு பாக்குறாரு. நாளைக்கு சப்போஸ் ஒரு கற்பனையில சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார். பனையூர்ல தான் கட்சி மீட்டிங் நடக்கும், பனையூர்ல தான் அரசியல் எல்லா கலந்துரையாடலும் நடக்கும். இது ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி உங்களுக்கு தெரியலையா? இது வந்து தன் பக்கம், அதாவது உங்களுக்கு வெளியே காட்டப்படுறது வந்து அவரை ஒடுக்குறாங்க, அவர் அங்கே போக விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புல அவரை போக விடாம அவருடைய அச்சுறுத்தல் பாதுகாப்பு அப்படின்னு காட்டப்படுது. ஆனா இது ஒரு லேயர் இருக்கு. இது நீங்க வெளியே இருந்து பார்க்கும்போது எப்படி தோணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரியும் ஒரு சர்வாதிகாரி மாதிரியும், சர்வாதிகாரை நம்ம போய் பார்க்குற மாதிரியும் காட்டப்படுது. இதெல்லாம் ஒரு முன்னோட்டங்க. இது இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்க பழக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கானாலும் அந்த மன்னரை தேடி போவீங்க பார்த்தீங்களா, மன்னர் வீட்டுக்கு தான் போவீங்க. அந்த மாதிரி மன்னர் நம்மளை தேடி வரமாட்டாரு, இவர் நம்மளை தேடி வரமாட்டாரு, நீங்க எல்லாரும் இவர் தேடி போற மாதிரி ஆயிரும். சர்வாதிகார ஆட்சியா இருக்கும். இதைத்தான் சொன்னேன், ராஜபக்சேயோட ஆட்சி மாதிரி இங்க இருக்கும்னு சொன்னேன். இப்போ இங்க இந்த கொலை குற்றவாளிகள் பண்ணவங்க ஃபுல்லா எல்லாருமே வெள்ளந்தியார் இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த ஜெனோசைட் பண்ணவங்க எல்லாருமே பெரிய ஹிட்லரை பார்த்துருக்கீங்கல்ல, ஹிட்லர் எப்படி இருந்தாப்ல, குட்டையா உட்காந்துக்கிட்டு மீசையை முன்னாடி வச்சுக்கிட்டு சார்லி சாப்ளின் மாதிரி ஜோக்கர் இருப்பார்ல, அவர் மாதிரி இருப்பாப்ல. ஆனா அவரை உலகமே பார்த்து மிரள விட்டுச்சு. வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரனே பேண்டு உழப்பினான் அந்த ஆளை பார்த்து. யோசிச்சு பார்த்துக்கோ, உங்க ஆளு பால்வடியும் முகம் மாதிரி இருக்காருன்னு நினைச்சிட்டு அப்படி பண்ணாத. அவரோட கெட்டப் பார்த்தியா, அந்த சிங்கத்தோட தோற்ற மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க, தெரியுதா அவனுக்கு? அவரோட ஃபேஸே கேட் ஃபேஸ். பூனை ஒரு முக அமைப்பு ஒவ்வொன்றும் இருக்கும், பூனை அமைப்பு சேர்ந்தது. பூனையோட இனத்தை சேர்ந்ததான் சிங்கம், புலி அதெல்லாம். ஸோ ஒரு சிங்கம் மாதிரி தான் அவருக்கு தாடி அதெல்லாம். நீங்கள் அவரோட நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, அவரோட ஃபேஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சிங்கத்தோட ஃபேஸை ஒத்ததாக இருக்கும். சிங்கத்தோட லஜ்ஜை, அதுவும் எலிமினாட்டி, இந்த கார்ப்பரேட் சொசைட்டி, ராயல் சொசைட்டி இதெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களோட லஜ்ஜை அது சொன்னா உங்களுக்கு புரியாது. இதுதான் ஒரு சில விஷயங்களை மைனூட்டா போறதே கிடையாது. சரி, விஷயத்துக்கு போவோம். தலைவர் எவ்வளியோ அவ்வளிதான் தொண்டர்கள்னு சொல்லுவாங்கல்ல. கரூர்ல போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை டிவிகா தரப்புல மக்கள் சந்திச்சிருக்காங்க. அதாவது இவருடைய பண்ணையார் டீம் இருக்குல்ல, அதை போய் சந்திச்சிருக்கு. அவங்க உட்காந்துருக்காங்க, எல்லாரும் சேர்ல உட்காந்துருக்காங்க. அதாவது டிவிகா தரப்புல போனவங்க எல்லாம் சேர்ல உட்காந்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்மணி கீழே உட்காந்துருக்காங்க. புழு பூச்சி கூட உயிரினத்துக்குலாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தானே சொன்னீங்க. அப்ப அவங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வரமாட்டாங்களா? உங்க வீட்டுக்கு நீங்க போனீங்க, சபை நகரத்துக்காக உங்களுக்குலாம் ஷேர் போட்டிருக்காங்க, நீங்க கீழே உட்காந்துருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கீழே உட்காந்துருக்கணும். சேர் போட்டாலும் அந்த அம்மா வருத்தப்பட்டு கீழே உட்காந்துருக்காங்கன்னா நாமளும் கீழே உட்காந்துருக்கணும். அதுதான் மைண்ட் செட்டு. அப்போ நீங்க எல்லாருமே குட்டி குட்டி மன்னர்கள். அவர் பெருநில பேரரசுனா நீங்க குறுநில மன்னர்களா? குறுநில மன்னர்கள் போனா அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்களா? நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காரோ அவரை பார்க்க வர வைக்கிறாரு. அவரை வந்து ஒரு பெரிய புலி ஃபேரா நினைச்சிட்டு இருக்காரு. இவங்க குட்டி புலி ஃபேரா நினைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அது புரியல பாருங்க. ஒரு அம்மா வருத்தத்துல உட்காந்து சோகமா உட்காந்துருக்கு, போட்டோ எடுத்திருக்காங்க பாரு, தற்கொலை. இது போட்டோவா எடுத்திருக்காங்க. நான் ஏன் கன்ஃபார்ம் பண்றேன்னா, அந்த நபர் கையில் வச்சிருக்க போட்டோல டிவிக்கோட விஜயோட போட்டோ தான் இருக்கு வால்பேப்பரா. ஸோ இப்போ இவங்க தான். ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இது இருக்கோ உண்மையோ பொய்யோ இதை ஒன்று வச்சுக்கோங்க. ஆனா இது இப்போ டிவிக்கா தரப்புல தான் காட்டப்படுது. உங்களுக்கு இது புரியவே இல்லையா? வருத்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க கீழே உட்காந்து சோகத்துல இருக்காங்க. நம்ம அந்த சோகத்தான வீட்டுக்கு போகும்போது நம்ம சேர்ல உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு சோகத்தை பரிமாறக்கூடாது. அவங்க இடத்துல நம்ம உட்காரணும். அதாவது அவங்க கீழே உட்காந்துருந்தாங்கன்னா நாமளும் கீழே உட்காரணும்.
அவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா நின்றுக்கிட்டு கையில் குடிச்சிட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு போ உட்காந்துருக்காலாம் போலாம் பாருங்க. சோகம் அப்படியே மூஞ்சில வலிஞ்சு ஒடுகுது அந்த அம்மா பாருங்க. இதான் மைண்ட் செட். இவங்களுடைய ஒரு பொறுப்பாளர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு வச்சு பாருங்க. தலைமை எப்படி இருக்கோ அவ்வளியே பொறுப்பாளர்களும். இதெல்லாம் அவங்களுக்கு இது ஒரு சின்ன சின்ன சைன் தான். இந்த சின்ன சின்ன சைனை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இவங்ககிட்ட பதவியோ பவரோ கிடைச்சிச்சுன்னா ஒரு மனுஷனையும் மதிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இங்கிதமும் தெரியல, நாகரிகமும் தெரியல, சபை நாகரிகம் தெரியல. தற்கூரி கூட்டம். கிடைச்ச பவரை எப்படி மிஸ்கைட் பண்ணணும் அதான் பண்ணுவாங்க. இவனோட ஃபாலோவர்ஸ் என்னன்னா அந்த மாநாட்டில் வச்சிருந்த கழிவு நீருக்கு வச்சிருந்த தண்ணியை குடிக்கிறாங்க. தலைவர் தற்கொலை, தலைவரை ஃபாலோ பண்றீங்க அதுக்கு ஒரு அடிமட்ட தற்கொலை, அவங்கள ஃபாலோ பண்றீங்க ஜாம்பிஸ். இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க தெரியுதா? இதுக்கு பேர் தான் நாங்கள் சொல்றோம் மனிதர்களை ஒரு ஒரு அனிமலா பார்க்குறாங்க, இவங்க ஒரு ஆடுகளா பார்க்குறாங்க, உங்களை மேய்க்கிறாங்க. மேய்க்கிறதுக்கான மேய்ப்பர்கள் தான் மேசன்ஸ், ஃப்ரீ மேஷனரி. மேசன்ஸ்னா என்ன? மேய்ப்பவர்கள் தான். மைன்யூட்டான பாலிடிக்ஸ். இது சீமான் ஒருத்தர் சொல்லி பேசிட்டு இருக்காப்புல, என்னைய பேசாம சீமா எங்களோட பேரை எடுக்காம நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு சேனல் நடத்திருங்கடா பார்ப்போம், என் காசு என் பேரை சொல்லி சம்பாதிக்காம உங்க பேரை அது ஒருத்தர் போட்டிருக்காரு போஸ்டா, உங்க பேரை சொல்லி சம்பாதிக்க வேணாம், எந்த மீடியாவும் பேசாது, நீங்க கட்சியை கழிச்சிட்டு போயிருங்க, ஒருத்தனும் பேச மாட்டேன். இப்ப இவர் இருக்காரு சபையில் அங்கிட்டு ஓடிட்டு இருக்காருன்னா தான் பேசுறாங்க. ஒரு பொலிட்டிக்ஸ்னா மக்களுக்காக இருக்காப்புல, அப்ப ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பேசுவாங்க. கிரிட்டிசைஸ் பண்றதுக்காகவோ இல்லை புகழ்றதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை பேசி தான் தீர்வாங்க. ஏன்னா நீங்க மக்களோட பிரதிநிதியா வந்து நிக்கிறீங்க. அப்போ கட்சியை கழிச்சிட்டு போய் நீங்க வீட்டில் தூங்கிருங்க, உங்களை யாரும் பேச போறது இல்லை. கரெக்டாக தான் போட்டிருக்காங்க போஸ்ட். இதை ஒரு பாயிலும் தம்பியை கேட்க மாட்டாங்க. அண்ணன் சொல்லிட்டா விசில் அடிக்கிறது, கை தட்டுறது. சீமான் போய் கேட்குறாங்க, நான் வந்து இன்னும் ரசிகர்கள் என்னை பார்க்க வரல, நான் போய் ரசிகர்களை போய் சந்திக்க போல, நான் போனது மக்களை பார்க்க போனேன். நீங்க ரசிகர்கள் உங்களுக்கு இல்லவே இல்லை, நீங்க வந்து அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி கிடையாது சினிமாவில், வெறும் டேரக்டர் அவ்வளோதான். உங்களுக்கு செலிபிரிட்டிலாம் நீங்கள் ஒரு நடிகனாக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு டேரக்டர், ஒரு சின்ன சின்ன நடிகர் நடிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். புரியுதா? அப்படியே மாற்றி போடக்கூடாது. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்ற நீங்களும் நாளைக்கு புகழ் நிச்சயத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் ரசிகரை தான் சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிரபாகரன்ற ஒரு டூல் கிடச்சிருச்சு, இலங்கையில் ஒரு நடந்த படுகொலைன்றது ஒரு டூல் கிடச்சிருச்சு, இதை சேர்த்து தலைமையில் உட்காந்துட்டீங்க. என்ன இது, உங்க தம்பியை போட்டு அவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க. உங்களை மதிக்காத ஒருத்தனை போய் உங்களை ஒரு தடவை கூட உங்க பேரை கூட சொன்னதில்லை விஜய், ஆனா நீங்க தம்பி தம்பி தம்பின்னு முட்டிட்டு சாகுறீங்க. என்ன ஒரு நிலைப்பாடு இது? மாண்பா? அதெல்லாம் மாண்பு கிடையாது. உன்னை மதியாதை வாசை மிதியாதைன்னு சொல்லியிருக்காங்க, அதே தமிழ் தானே சொல்லியிருக்காங்க. உன்னை மதிக்கவே மாட்டாங்க, எல்லா வீட்டுக்குமே விழுகுற. எதுக்கு தான் விழுகுறேன்னு தெரியல. நானும் ஒரு ஆளும் காட்டிக்கிட்டே இருக்கீங்க. இவரெல்லாம் ஒரு தலைமைன்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. ஏன்னா தமிழனுக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சுங்க. தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளி இவங்கெல்லாம் பண்றதெல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாதுகாப்பு இருக்கு, நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டம்மி பீஸை தலைமையை நினைச்சிட்டு இருக்காங்க. இவர் தலைமையா இருந்திருந்தான்னா ஒரு வீரியமான ஒரு ஆளா இருந்திருப்பாரு, ரோசா இருந்திருக்கும். தலைவனுக்கு தன்மானம்னு ஒரு விஷயம் இருக்கும், மாண்புன்றது அப்புறம் தன்மானம் இருக்கும். தலைவனுக்குன்னு தன்மானத்துக்கு இழுக்கு வரவே கூடாது. ஸோ அங்க உங்களை மதிக்கவே மதிக்காது. ஒரு பேச்சு கூட அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான்னா அவனை வாய்க்கு தம்பி தம்பின்றீங்க. உங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கணும்ல. நம்மளை பத்தி கண்டிக்க மாட்டான், அவனை பத்தி நமக்கு பேசணும். ஏங்க அவரை பத்தி என்ன கேட்காதீங்க, அவ்வளவுதான், அதோட நிறுத்திடணும். எப்ப கேள்வி கேட்டாலும் அவரை பத்தி என்ன கேட்காதீங்க, அவரை பத்தி ஏண்டையும் கேட்குறீங்க, அவரோட தொண்டர்கிட்ட கேளுங்க, அவரோட கட்சிகிட்ட கேளுங்க, ஏண்டையும் கேட்குறீங்கன்னு சொல்லி முடிச்சிடணும். சும்மா பேசி இதெல்லாம் பேசிக். தம்பிகளுக்கு சொல்ற பேசிக். தமிழ் தேசியவாதிகள்லாம் எங்களுக்கு ஒரே விடிவெளி தமிழ் அண்ணன் தான் இருக்காருன்னு அப்படி உங்களை நம்ப வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விடிவெளி தமிழ் அண்ணன் தான் இருக்காருன்னு நம்ப வச்சிருக்காங்க. ஒருத்தர் இருந்தார் சீமானுக்கு முன்னாடி, அந்த நபர் இல்லை. இப்ப அந்த நபர் இல்லை. சாட்டை திருமணனுக்கும் அந்த நபருக்கு ஒரு தொடர்பு இருக்கு, சீமானுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா அறிவு இருக்க தம்பிகள் கண்டுபிடிச்சு சொல்லு. பாவண்டா நீங்களாம். இதெல்லாம் போக கடைசியா ஃபைனல் டச் முடிக்கணும்ல, சினிமா பிளப்புறம் ரஜினி கோயில் கட்டுறாங்க. இதெல்லாம் வரவேற்கிறாங்க. ரஜினி கோயில் கட்டுறாங்க, ஒரு வீடு கட்டிருக்காப்புல. 35 வருஷமா வாடகை வீட்டுல இருந்தாராம். 35 வருஷம் கழிச்சு இப்பதான் 1.5 கோடி ரூபா கட்டி ஒரு வீடு கட்டியிருக்காப்புல. 35 வருஷம் இருக்கு இந்த 1.5 கோடி ரூபா கட்டி ஒரு வீடு கட்டுறதுக்கு. அந்த வீட்டுக்கு ரஜினி பேரை வச்சு பவான் வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் சொல்றாரு, அவர் இருந்த வாடகை வீட்டுல இவர் இருக்க படத்தெல்லாம், ரஜினி படத்தெல்லாம் ஒட்டினாராம் செவுத்துல. அதை அந்த ஓனர் வந்து வாடகை காசு வாங்க அதை கிழிச்சு விட்டாராம். அந்த கிழிச்சு விட்ட ஈகோனால சொந்த வீடு கட்டி நான் ரஜினிக்காகவே பேர் கட்டுவேன். எப்பேற்பட்ட ஒரு போராட்டம் பார்த்தீங்களா? 35 வருஷம் போராட்டம், எவ்வளவு பெரிய போராட்டம். உன் வீட்டில் உன் பிள்ளை குட்டி வாடகை காசுல இருக்கிறது கஷ்டம் இல்லை. நீங்க வாடகை வீட்டுல இருந்து ஒவ்வொரு நாள் நம்ம காசுலாம் ஒன்றும் வாடகை வீட்டில் கொடுக்குறோன்றது கஷ்டம் இல்லை. ரஜினி போட்டோவா என் வாடகை வீட்டில் ஒட்டிட்டேன், அந்த வாடகை வீட்டை கிழிச்சிட்டாங்க. இவங்க அப்பா அவருக்கு சொல்லியிருக்காரு, நீ சொந்த வீடை கட்டு மகனே, அதில் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த ஒரு மோட்டிவேஷன் மூலியமா வீடு கட்டின ஒரு நபர் செயல்.
இவங்க கிட்ட தான் சாரி வயசுல இவங்க கிட்ட தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இல்லுமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டி, அஜெண்டா, வேர்ல்டு வார் கமிங் சூன், பொருளாதார வீழ்ச்சி பேசிக்கிட்டு இருக்கோம். என் நிலைமையை பாருங்களேன். எனக்கு ஒரு சில நேரம் என்னையவே கண்ணாடி பார்க்கும்போது எனக்கே தோணும், நம்ம சரியாக தான் போயிட்டு இருக்கோமா, இவங்கள்ட்ட போய் இது பேசலாமா. ஒருத்தன் நம்ம குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் பையன் இருக்கான்ல, ஸோ என் குழந்தை இருக்குல்ல, என் குழந்தைக்கு ஒரு சில விஷயங்கள் தான் புரியும். அந்த குழந்தைகிட்ட அது மட்டும் தான் பேச முடியும். ஸோ நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு, ஸ்பேஸு, ஸ்பிரிச்சுவல் பற்றி அந்த குழந்தைகிட்ட, அந்த 1 வயசு குழந்தைகிட்ட பேச முடியாது. ஸோ இந்த நாலேஜ் எனக்கு இருக்குது. இப்போ நான் மக்களை பார்க்கும்போது, எனக்கு இவங்கெல்லாம் பார்க்கும்போது என் பையனுக்கு புரியுறது கூட இவங்களுக்கு புரியாதோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சு. நான் அவங்கள முட்டாளன்னு சொல்ல வரல, அவங்களுடைய அறியாமையை சொல்கிறேன். இது நடக்குதா இல்லையா? நான் இவ்வளோ நேரம் பேசின மக்கள்லாம் இந்த சமுதாயத்தில் வாழ்கிற மக்கள் தானே. இவங்களுக்கு இதே புரியவே மாட்டேங்குது. மருதுபாண்டி ஜெயந்தி எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா போட்டிருக்கு, மருதுபாண்டி ஜெயந்திக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கு. எனக்கு பார்க்கும்போது மண்டையில் கடுப்பு தான் வருது. திட்டிகிட்டு விட்டுருவோம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பக்கமே போகல. என்னடா நடந்துட்டு இருக்கீங்க? அடுத்து அக்டோபர் 30 வருமா, என் சொந்தக்காரங்க இப்படிலாம் போடுவாங்க, ஸ்டேட்டஸ் போடுவாங்க, ஃபயர் விட்டு தருவாங்க. என்னடா எனக்கு புரியல. அவரை கொண்டாடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன சொல்லி கொடுத்தார்? சக மனிதர்கள் ஒற்றுமை, ஒன்றா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் வாழ்ந்தப்போ, தேவரையா வாழ்ந்தப்போ, அவங்களுடைய இடத்துல ஜெயிக்கிறதுக்கு சுற்றி இருக்க எல்லா மக்களும், எல்லா சமூகத்து மக்களும் ஓட்டு போட்டனால தான் அவர் கடைசி வரைக்கும் வீழாமையே ஜெயிச்சவர். உட்கார்ந்தத்துல படுத்துக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜெயிக்கிற ஒரே ஆள் அவர் தான். ஸோ ஜெயிச்சிருக்காரு. எப்படி? அப்பேற்பட்ட தலைமையாக இருந்திருக்காரு, மனிதனாக இருந்திருக்காரு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பைக் எடுத்து டருன்னு இப்போ கூட 2 எடுத்து போனாங்க. இதை நான் சொல்கிறேன். ஆனால் நானுமே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பைக்கில் ரிப்பனை கட்டிட்டு சுற்றிட்டு இருந்தேன்னா, இது என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு அவேர்னஸ் வந்துடணும். ஒரு புரியாமையில் இருக்கும்போது ஓகே, அவேர்னஸ் வந்துடணும். ஏகப்பட்ட விஷயம் போகுது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அறியாமையில் இருக்க மக்கள்கிட்ட புரிதல் உள்ள மக்கள் ரொம்ப 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 கம்மி. அதனால தான் ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி. ஒருத்தவன் வளர்ச்சி அடையணும்னு நினச்சா, சுயநலமாக வாழணும்னு நினச்சான்னா பெரிய லெவலில் தான் யோசிப்பான். இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வளர்ச்சி அடையிறதுக்கு தான், சம்பாதிக்கணும் தான். இப்போ நான் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தேன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பேன். பெரிய திமிங்கலத்தை போட்டுட்டு குட்டி குட்டி கோல்டு ஃபிஷ்ஷை பிடிக்க முடியாது. இப்போ நான் பெரிய திமிங்கலத்தை தூக்கி போட்டு கோல்டு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு இருக்கேன். இது எவனாவது அறிவுலவே பண்ணுவானா? கண்ணாடியை பார்த்து நான் யோசித்தேன். எனக்கு தெரியும் குட்டி மீனை போட்டு திமிங்கலத்தை பிடிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் இது சரியில்லை, இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு, ரொம்ப நாள் கிடையாது, இந்த வாழ்க்கை ரொம்ப நாள் கிடையாது, இந்த நிம்மதி ரொம்ப நாள் கிடையாது, இதை சொல்லி புரிய வைக்கிற இடத்துல இருக்கோம். அந்த பொறுப்பை நான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்திருக்கேன். அதை பார்க்குறவங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க, அதை ஆதரிக்கிறவங்க, உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா நீங்களாம் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கே அதை பார்க்கும் போது வைக்கும் போது அசிங்கமா இல்லையா? சீரியஸ்லி, சக மனிதர்கள்லாம் பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க, இப்படி முட்டாளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் கடந்து போகிறவங்கள சொல்கிறேன். அதை பற்றி வருத்தப்படுறவங்க வேற, அதை பற்றி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க வேற. அதை பார்த்துட்டு கடந்து போகிறாங்க. நமக்கு எதுக்கு வீட்டவே எதுவும் சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒதுங்கி போகிறீங்கல்ல. உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், இதே மாதிரி நான் ஒதுங்கி போயிருந்தா, இதே மாதிரி இணையதள போராளிகள் ஒதுங்கி போயிருந்தா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? பொறுப்பு எடுத்துக்கோங்க தயவு செய்து. பொறுப்பு எடுங்க தயவு செய்து. பொறுப்பு எடுத்தாதான், பொறுப்பு எடுங்கன்னா போய் பொறுப்பு எடுத்துலாம் ரோட்டில் போய் எல்லாத்தையும் கத்திட்டு மைக்க பேசணும் கிடையவே கிடையாது. சக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, சக மனிதர்கள்ட்ட பேசுங்க, குடும்பத்திட்ட பேசுங்க. இதில் எவனாவது ஒருத்தனுக்கு புரியும். ஒருத்தனுக்கு புரிஞ்சாலும் நீங்கள் சக்ஸஸ் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட படையை அடைஞ்ச மாதிரி தான். ஏன்னா விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். ஏமாற்றத்தில் இருக்கும் மக்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்கிறது தான் மனிதனுடைய மாண்பு. நம்மளே ஏமாத்திட்டு இருக்கே போயிட்டு பெட்டி வாங்கிட்டு அவன் வீட்டில் போய் அவன்கிட்ட துக்கம் விசாரிச்சுட்டு வரதெல்லாம் மாண்பு கிடையாது. அவங்க எல்லாம் தலைவர்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காதீங்க. திருப்பி நான் சொல்கிறேன், சீமானை பற்றியோ, பாரிசாலனை பற்றியோ, டிசி பாண்டியனை பற்றியோ, இந்த கோமாளிகள் விஜய்விகளை பற்றியோ என்கிட்ட சொல்லாதீங்க. என்கிட்ட பேசுறதுக்கு அவங்க ஒன்றுமே கிடையாது. நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. 1000 வீடியோ போட்டேன், எல்லாரை பற்றியும் பிரித்து மேய்ஞ்சாச்சு. ஒன்றுமே இல்லை பேசுறதுக்கு. இனிமேல் வரப்போகிற பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ரிபல், ஜென்சி போராட்டம் மாதிரி. அதுக்கப்புறம் பொருளாதார வீழ்ச்சி, உள்நாட்டு கிளர்ச்சி, வேர்ல்டு வார். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் பின்னாடி. சொல்கிறேன், ஒன்றா சொல்கிறேன், வெயிட் பண்ணிப்பார். சாரி, இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடணும் ஒரு நாளும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னீங்கன்னா ஜாயின்ட் பட்டன் போடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் ஷேர்லாம் பண்ணேன். எஸ்என்ட்ரெஸ்மாக தட்டி விடுங்க. இந்த ஜனங்க எங்க பிளான் படி இன்னும் 4 நாள் சிஎம் சத்தத்தை பத்தி பேசணும். அடுத்து இந்த பிக் பாஸ்ல பூஜாவுக்கும் கூஜாவுக்கும் நடந்தது என்னன்னு கொளுத்தி போட்டோன்னு வையேன். என்டையர் தமிழ்நாடு, ஆல் ஃபேமிலிஸ் 1 மந்த் இதான்டா டாபிக்கே. அப்புறம் IPL வேர்ல்டு கப்னு போய்கிட்டே இருப்பானுங்க. இவ்வளவுதான்டா அவனுங்களுக்காக நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க?